எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். எபிரேயர் 9வது அதிகாரம் 22வது வசனம். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஒரு நிமிடம் நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளையிலும் கர்த்தாவே, வார்த்தையாக நீர் கடந்து வந்திருக்கிறீர். வார்த்தையை விளக்கி போதிக்கிற சத்திய ஆவியானவரும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களுக்குள்ளே இருக்கிறீர். வார்த்தையை நீர் விளக்கி போதிக்கும், நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இரத்த சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. நம்முடைய வேதத்திலே அநேக இடங்களில் நாம் இரத்தம் என்கிற வார்த்தையை நாம் பார்க்க முடியும். இந்த பரிசுத்த வேதாகமத்திற்கும் இரத்தத்திற்கும், இந்த பரிசுத்த வேதாகமத்திற்கும் கிறிஸ்தவத்திற்கும் இரத்தத்திற்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. ஏன்? நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டது இயேசுவின் இரத்தத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டது இயேசுவின் இரத்தத்தினாலே. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. நாம் பழைய ஏற்பாட்டிலும் அதை தான் பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டிலும் அதை தான் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே அநேக காரியங்களிலே கர்த்தர் 5 விதமான பிரதான பலிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லா பலிகளும் எப்படிதான் இரத்தம் சிந்தப்பட்டுதான் எதை உண்டாக்குகிறது? பாவ நிவிர்த்தியை உண்டாக்குகிறது. 5 விதமான பலிகளை நாம் பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டில். லேவியராகமம் 1வது அதிகாரத்திலிருந்து 6வது அதிகாரம் வரை 5 விதமான பலிகளை நாம் பார்க்கிறோம். முதலாவது சர்வாங்க தகன பலியை பார்க்கிறோம். இரண்டாவது அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் அவர் போஜன பலியை குறித்து பேசுகிறார். மூன்றாவது சமாதான பலியை குறித்து பார்க்கிறோம். நான்காவது பாவ நிவாரண பலியை குறித்து பார்க்கிறோம். 5வது குற்ற நிவாரண பலியை குறித்து பார்க்கிறோம். இந்த பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பலிகளை நாம் 5 விதத்தில் என்ன செய்கிறோம்? 5 பலிகளாக நாம் பார்க்கிறோம். ஆனால் விசேஷித்த ஒரு பிரதான பலியாக நமக்கு பலியிடப்பட்டது யார்? இயேசு கிறிஸ்து. விசேஷித்த பலி, பிரதான பலி. ஆனால் வேதம் சொல்லுகிறது இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஏன் இந்த இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை? ஏன் இரத்தத்திற்கு கர்த்தர் இவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்? ஏன் இரத்தத்திற்கு ஆண்டவர் இவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். லேவியராகமம் 17வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். லேவியராகமம் 17வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவுக்காக பாவ நிவிர்த்தி செய்கிறது இரத்தமே. ஹல்லேலூயா. இங்கே வசனம் சொல்லுகிறது மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய உயிர் எங்கே இருக்கிறது? இரத்தத்தில் இருக்கிறது. ஒரு சம்பவ காரியங்கள்ல நாம் பிரயாணமாய் செல்லும் பொழுது ஏதாவது ஆக்சிடென்ட் ஏதாவது ஒன்று நடந்து விட்டென்றால் முதல்ல எதை கண்ட்ரோல் பண்ண சொல்லுவாங்க? இரத்தம் சிந்துறதை கண்ட்ரோல் பண்ண சொல்லுவாங்க. ஏன்? இரத்தத்தில் உயிர் இருக்கிறது. பரிசுத்த வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது இரத்தத்தில் உயிர் இருக்கிறது. ஆகவேதான் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். இயேசு இந்த உலகத்தில் வந்ததனுடைய மெய்யான நோக்கம் என்ன? அவர் உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுக்கிறதற்காக, அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறதற்காக, உங்களுக்கும் எனக்கும் அவர் நித்திய வாழ்வை கொடுக்கிறதற்காக, உங்களுக்கு எனக்கும் ஒரு புதிய வாழ்வை கொடுக்கிறதற்காக இயேசு வந்தார். அவர் ஜீவனை கொடுக்க வந்தார். அந்த ஜீவன் எதில் இருக்கிறது? அவருடைய இரத்தத்தில் இருக்கிறது. அந்த ஜீவன் எதில் இருக்கிறது? அவருடைய இரத்தத்தில் இருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசுவின் இரத்தம் நம்முடைய எல்லா பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது. இயேசுவின் இரத்தம் நம்முடைய எல்லா அசுசி நீங்க நம்மை கழுவி சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. ஆகவே தான் வசனம் தெளிவாக சொல்லுகிறது இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை.
இன்றைக்கு ஒருவேளை நாம் நினைத்து கொண்டிருக்கலாம், நான் கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் திருச்சபைக்கு நான் வந்து கொண்டிருக்கிறேன், திருச்சபையில் என்னுடைய எல்லா ஊழியங்களிலும் நான் என்னை பங்குபடுத்திக் கொள்ளுகிறேன், என்னை நான் வாலண்டியர் பண்ணி கொள்ளுகிறேன் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும், நான் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேனா? அவருடைய இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேனா? அவருடைய இரத்தம் என்னை கழுவி சுத்திகரித்திருக்கிறதா? இந்த நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். இந்த நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். இந்த நிச்சயமற்ற வாழ்க்கையை வாழ்கிற ஒரு மனிதனால் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. இன்றைக்கு இந்த நிச்சயம் இல்லாத வாழ்க்கையை அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது அநேகர் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனாலே அவருடைய வாழ்க்கையில ஒரு வெறுமை, அவருடைய வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகள்ல தனிமையான உணர்வுகள், அநேக காரியங்கள்ல இருளடைந்த ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? இந்த இரத்தத்தினால் அவர்கள் கழுவப்படவில்லை. ஆனால் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட நீங்களும் நானும், அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் இன்றைக்கு அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டதினாலே இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய பிரசன்னத்தில் அகமகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்ட அவருடைய இரத்தம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் திரும்புங்க, பேசுங்க பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட. உங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிற அவருடைய இரத்தம் சாதாரணதில்லை, அது சகலத்தையும் வென்ற இரத்தம். ஆமென். பிசாசை ஜெயித்த இரத்தம். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோமே வேதத்தில். அந்த இரத்தம் பிசாசை ஜெயித்த இரத்தம். ஆமென். நீங்களும் நானும் கழுவப்பட்டிருக்கிற இரத்தம் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தமாய் இருக்கிறது. ஏன் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட வேண்டும்? ஏன் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட வேண்டும்? ஒருவருடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டும், அது பரிசுத்தமுள்ள இரத்தம் சிந்தப்பட வேண்டும். பரிசுத்த இரத்தம் மாத்திரமே ஜனங்களுக்கு பாவத்தை நிவர்த்தி கொடுக்கும். பரிசுத்தமுள்ள இரத்தம் மாத்திரமே பாவத்திலிருந்து ஜனங்களுக்கு மன்னிப்பை கொடுக்கும். இந்த உலகத்திலே பரிசுத்தமான ஒரே இரத்தம் அது இயேசுவின் இரத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இயேசுவின் இரத்தம் பரிசுத்தமான இரத்தமாய் இருக்கிறது? அவர் தேவ குமாரனாக வெளிப்பட்டார், அவர் மனிதனாக பிறந்தார், உண்மைதான். ஆனால் அவர் மனிதனாக பிறந்தது உண்மையாய் இருந்தாலும் அவர் தேவனுடைய குமாரனாய் அவர் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவினுடைய இரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்ட பொழுது அது நன்மைகளை பேசுகிற இரத்தமாய் சிந்தப்பட்டது. இயேசுவினுடைய இரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்ட பொழுது உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசுகிற இரத்தமாய் அது சிந்தப்பட்டது. ஆபேலினுடைய இரத்தத்தை பார்க்கிலும் அதிக நன்மைகளை பேசுகிற இரத்தமாகிய இயேசுவின் இரத்தத்தின் அண்டைக்கு நீங்களும் நானும் வந்து சேர்ந்திருக்கிறோம். ஆமென். ஆபேலின் இரத்தத்திற்கும் இயேசுவின் இரத்தத்திற்கும் ஒரு பெருத்த வித்தியாசம் இருக்கிறது. வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் 4வது அதிகாரம். அங்கே ஆபேலினுடைய இரத்தம் சிந்தப்பட்டதினாலே அங்கே ஏற்பட்ட சில விளைவுகளை நாம் பார்க்கிறோம். அதே 4வது அதிகாரம் நீங்கள் 11வது வசனத்திற்கு நேரே வரலாம். இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் காயினை தேடி வருகிறார். காயின் ஆபேலை எங்கே என்று கேட்கிறார். அவன் எரிச்சல் அடைந்து சொல்லுகிறான், நான் அவனுக்கு காவலாளி அல்ல, அவன் எங்கே இருக்கிறான் என்று எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபேலின் இரத்தம் இந்த பூமியிலிருந்து என்னை கூப்பிடுகிறது. அர்த்தம் என்ன? இரத்தம் பேசுகிறது. அதை தான் லேவியராகமம் 17வது அதிகாரம் 11வது வசனத்தில் பார்த்தோமே. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. இந்த இரத்தத்தில் உயிர் இருக்கிறது. மனிதனுடைய இரத்தத்தில் உயிர் இருக்கிறது. மிருகங்களுடைய இரத்தத்தில் உயிர் இருக்கிறது. ஆண்டவர் படைத்த படைப்பினுடைய இரத்தத்தில் உயிர் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், ஆபேலுடைய இரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ஆபேலுடைய இரத்தம் பேசுகிறது. ஆபேலுடைய இரத்தம் சிந்தப்பட்ட பொழுது நடந்தது என்ன தெரியுமா? நியாய தீர்ப்பு உண்டாயிற்று. ஆபேலுடைய இரத்தம் சிந்தப்பட்டது என்ன ஆயிடுச்சு தெரியுமா? சாபத்தை உண்டு பண்ணிச்சு. ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார்? நன்மையை பேசுகிற இரத்தம். ஆபேலின் இரத்தத்தை காட்டிலும் நன்மையை பேசுகிற இரத்தம் இயேசுவின் இரத்தமாய் இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்ட பொழுது அங்கே நியாய தீர்ப்பு உண்டாகவில்லை. நீங்களும் நானும் நீதிமான்களாக்கப்பட்டவர்களாய் மாறினோம். ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்ட பொழுது நீங்களும் நானும் சாபத்தை சுமந்து கொண்டிருந்த நீங்களும் நானும் ஆசீர்வாதத்திற்கு உட்பட்டவர்களாய், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற ஜனங்களாய் மாறினோம். ஹல்லேலூயா.
ஹalleluya. இதுதாங்க ஆபேலின் இரத்தத்திற்கும் இயேசுவின் இரத்தத்திற்கும் உள்ள வித்தியாசம். வேதம் சொல்லுகிறது ஆபேலின் இரத்தத்தை காட்டிலும் அதிக நன்மையை பேசுகிற இரத்தத்தை கர்த்தர் நமக்காக சிந்தி இருக்கிறார். ஆமென். அந்த இரத்தத்தின் அன்றைக்கு நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. நன்மைகளை பேசுகிற இரத்தம், உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசுகிற இரத்தம், உங்கள் சார்பில் என் சார்பில் நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு இரத்தம், அதுதான் இயேசுவின் இரத்தம். ஆமென், ஆமென். இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? அது திருப்பிக் கொள்ள முடியாத, இட் இஸ் a irreversible blessing. அந்த ஆசீர்வாதத்திலிருந்து நீங்க வெளியே வரவே முடியாது. ஏன்னா எபேசியர் எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, நாம் உன்னதங்களில் கிறிஸ்துவுக்குள் அவருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இதை வாசித்துவிட்டு அதில் அந்த 4வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை 7 விதமான ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் பார்க்க முடியும். 7 விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பார்க்கலாம். அதுல முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். அதே அதிகாரம் 6வது வசனம். அவர் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கும் எனக்கு கிடைத்த முதல் ஆசீர்வாதம், அவர் உங்களை என்னை முன் குறித்து வைத்திருக்கிறார். ஆமென். நீங்களும் நான் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டதனுடைய பெரிய நோக்கம் என்ன தெரியுமா? நீங்களும் நான் இன்றைக்கு அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம். அது காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்களை என்னை முன் குறித்து வைத்திருக்கிறார். ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க முன் குறிக்கப்பட்டவர்கள். நீங்க சாதாரணமா வரலைங்க. நீங்க சாதாரணமா இன்னைக்கு இங்க வரல. கர்த்தர் உங்களை முன் குறித்து அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். 2வது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அதே அதிகாரம் 7வது வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹalleluya. 2வது ஆசீர்வாதம், கர்த்தர் பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். 3வது ஆசீர்வாதம் 8வது வசனத்துல கர்த்தர் கிருபையை பெருக பண்ணுகிறார். அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். ஆமென், ஹalleluya. அப்போ நீங்களும் நானும் இந்த இரத்தத்தினால கழுவப்பட்டபடினாலே அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டபடினால், அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய பரிசுத்த ஜாதியாக ராஜரிக ஆசாரிய கூட்டமாக நாம தெரிந்து கொள்ளப்பட்டபடினாலே உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்துவுக்குள் என்கிற ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? கர்த்தர் கிறிஸ்துவுக்குள் நம்மை வைத்து ஆசீர்வதிக்கிறார். ஆமென். நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். ஆமென். கற்பனை பண்ணிக்கொள்ளுங்கள், ஒரு அக்வாஃபினா பாட்டில் எடுத்துக்கோங்க. என்ன பாட்டில்? சொல்லுங்க. அக்வாஃபினா பாட்டில். அந்த பாட்டிலில் தண்ணி ஊற்றி வச்சா தண்ணி என்ன கலரில் தெரியுங்க? அது டிரான்ஸ்பரண்டாக தெரியும். அதே இது ஒரு 7up பாட்டிலில் தண்ணியை ஊற்றி வச்சா நமக்கே டவுட் வருமா இல்லையா? இது 7upா இல்லை தண்ணியா? குடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? நல்லா ஒரு தடவை குலுக்கி பார்ப்போம். ஏன்? தண்ணினா என்ன வராது, நுர வராது. 7upனா அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்களும் நானும் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் எப்படி இந்த 7up பாட்டிலுக்குள்ள இருக்கிற தண்ணி பச்சை கலர்ல தெரியுதோ, நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. பரலோகத்திலிருந்து இப்போ தேவன் நம்மை பார்க்கும் பொழுது அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட, அவருடைய இரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்ட, அவருடைய இரத்தத்தினால பரிசுத்தமாக்கப்பட்ட இந்த கூட்டத்தை அவர் பார்க்கும் பொழுது அவர் எப்படி பார்க்கிறார்னா, கிறிஸ்துவுக்குள் நம்மை பார்க்கிறார்.
கிறிஸ்துவின் மூலமாய் நம்மை பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவேதான் பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் எழுதுகிறார், இது முதல் நாங்கள் ஒருவரையும் மாம்சத்தின்படி அறியோம், கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. இது முதல் ஒருவரையும் நாங்கள் மாம்சத்தின்படி அறியோம்னா என்ன அர்த்தம்னா, இன்னையில இருந்து நாங்க ஒருவரையும் மாம்சத்தின்படி அறியோம். இனிமே நாங்க அவர்களை ஆவியின்படி அறிகிறவர்களாய், ஆவியின்படி பார்க்கிறவர்களாய், கிறிஸ்துவுக்குள் உள்ளவர்களை பார்க்கிறவர்களாய் பார்க்க போகிறோம். ஆமென். இதற்காக தான் இன்றைக்கு சபை அழைக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக தான் இன்றைக்கு விசுவாச மக்கள் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நீங்களும் நானும் இந்த உலகத்திலே கர்த்தர் உங்களையும் எதற்கு அவருடைய ஸ்தானாபதிகளாய் கர்த்தர் வைத்திருக்கிறார்? உங்களையும் என்னையும் கர்த்தர் எதற்காக தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவா இங்க வச்சிருக்கிறார் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் என்கிற ஆசீர்வாதத்தை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுகிறதற்காக. ஆமென். அவருடைய நீதியை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுகிறதற்காக, அவருடைய இரட்சிப்பை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுகிறதற்காக, அவருடைய இரத்தத்தின் வல்லமையை இந்த உலகிலே பூமியில நிரூபித்து காட்டுகிறதற்காக. ஆமென், ஆமென். இன்றைக்கு நமக்கு தெரியுங்க, அவருடைய இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது, அவருடைய இரத்தம் என்னுடைய பாவங்களை கழுவுகிறது எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா அவருடைய இரத்தத்தில் உண்டான விடுதலையை அனுபவித்திருக்கிறோமா? அவருடைய இரத்தத்தில் உண்டான நன்மையில் நாம் வாழ்கிறோமா? அந்த நன்மையை தியானிக்கிறோமா? எனக்காக உனக்காக பரிந்து பேசுகிற ஒரு இரத்தம் இருக்கிறது. அந்த இரத்தத்தினுடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிற கூட்டமாய் நாம் இருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் கழுவப்பட்டவன், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் அபிஷேகிக்கப்பட்டவன், நான் அழைக்கப்பட்டவன், நான் சபையிலே பகுதி நேர ஊழியத்தை செய்கிறேன், எல்லாம் சரிதான். ஆனா இரத்தத்தினுடைய ஆசீர்வாதத்தை உண்மையில் சுதந்தரிக்கிறவனா இருக்கிறனா? இல்ல மறுபடி இந்த ஆலயத்துக்குள்ள வரும்போது, ஒவ்வொரு நேரம் வரும்போது ஒரு குற்ற உணர்ச்சியோட, ஒரு 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 ஆண்டவரே நீர் என்னுடைய ஜெபத்தை கேட்பீரா இல்ல என்னுடைய ஜெபத்தை கேட்க மாட்டீரா என்கிற ஒரு குற்ற மனப்பான்மையோட நான் மறுபடி உள்ளே வருகிறேனா? ஒவ்வொரு நேரம் நான் முழங்கால் படியிடும் பொழுது ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பாரா கேட்க மாட்டாராங்கிற சந்தேகத்தோட நான் வாரனா? இல்ல அவருடைய இரத்தத்தால கழுவப்பட்டவன், மீட்கப்பட்டவன், நீதிமானாக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், முன்குறிக்கப்பட்டவன் என்கிற தைரியத்தோடு நான் செல்லுகிறேனா? இன்றைக்கு பிசாசு சில நேரங்களில் நம்மை வஞ்சித்து வைத்துக் கொண்டிருக்கிறான். இயேசு எப்படி பலியிடப்பட்டார்? வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 53வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 53வது அதிகாரம். அவர் குற்ற நிவாரண பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் 10வது வசனம். ஏசாயா 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது, நல்லா கவனிங்க, குற்ற நிவாரண பலியாக இயேசு பலியிடப்பட்டார். அவர் பாவ நிவாரண பலியாக பலியிடப்படல. 5வது பலி முதலே பார்த்தோம். லேவியராகமம் 1வது அதிகாரத்திலிருந்து 6வது அதிகாரம் வரை 5 விதமான பலி. சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. 4வது பலியை ஒருத்தன் செலுத்த வேண்டுமேயானால் முதல் 3 பலியை செலுத்திட்டு தான் 4வது பலி செலுத்தணும். டைரக்டா எப்படி போயிடக்கூடாது, 4வது பலியை செலுத்தக்கூடாது. 5வது பலியை ஒருவன் செலுத்த வேண்டுமேயானால் முதல் 4 பலிகளை செலுத்தி முடித்து விட்டு தான் 5வது பலி என்ன பண்ண முடியும், செலுத்த முடியும். அதுதான் நியாயப்பிரமாணத்தினுடைய சட்டமாய் இருக்கிறது. நியாயப்பிரமாணம் அதை தான் சொல்லுகிறது. இப்போ இயேசு 4வது பலியா இல்ல, பாவ நிவாரண பலியாய் அல்ல, குற்ற நிவாரண பலியாய் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற குற்ற உணர்ச்சிகளை, குற்ற மனப்பான்மையை நீக்குகிற பலியாக அவர் பலியிடப்பட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனிமே பொல்லாத பிசாசானவன் எனக்குள்ள இந்த குற்ற உணர்வை கொண்டு வர முடியாது. பாவ உணர்வை கொடுக்கிறது கர்த்தர். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறது பாவ உணர்வு. ஐயோ நான் பாவம் செய்து விட்டேன், நான் தவறி விட்டேன், மறுபடி நான் என்ன செய்த வேண்டும்? அவருடைய சமூகத்தில் போய் நான் என்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அவருடைய இரத்தத்தால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் இதிலே தவறிவிட்டேன், நான் மறுபடி அவரோடு கூட சேர்ந்து ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்லி வருகிறது பாவ உணர்வு.
ஆனா நான் பாவம் செஞ்சுட்டேன், இனிமே ஆண்டவர் நான் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்க மாட்டாரு, நான் பாவம் செய்துட்டேன், இனிமே அவருடைய சமூகத்துல வருகிறதுக்கு நான் தகுதியற்றவன், இனிமே அவருடைய பிரசன்னத்துல வந்து நிக்கிறதுக்குரிய கிருபையை நான் இழந்துட்டேங்கிற எண்ணத்தை கொண்டு வரான் பாருங்க இன்னைக்கு விசுவாசிகளுக்குள்ள. இது பிசாசினுடைய மிகப்பெரிய தந்திரம். என்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த தந்திரத்தை ஜெயித்து எழும்புகிறார்களோ, என்றைக்கு இது பிசாசின் தந்திரம் என்கிறதை அறிந்து கொள்கிறார்களோ, அன்றைக்கு சபை ஜெயித்து எழும்பும். ஆமென், ஆமென். இன்னைக்கு ஆண்டவருடைய இரத்தம் உங்களை என்னையும் சுத்திகரித்திருக்கிறான். அதுக்கு பெரிய அடையாளம் என்னன்னா, நீங்களும் நானும் குற்ற உணர்விலிருந்து வெளியே வருகிறது. ஆமென், ஆமென். குற்ற உணர்விலிருந்து வெளியே வருகிறது. இயேசு எங்கெல்லாம் ஊழியம் செய்தாரோ பூமியில நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் விபச்சாரத்திலே கையும் மையுமாய் பிடிபட்ட பெண் இயேசுவுக்கு முன்பாக வந்து நிறுத்தப்படுகிறாள். எல்லாரும் அவளை குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் இயேசு அவரை குற்றம் சாட்டவில்லை. போ, இனி பாவம் செய்யாதே, போ, இனி பாவம் செய்யாதே. அந்த வார்த்தையினோட வல்லமை என்ன தெரியுமா? அதில் அவருடைய அன்பு விளங்குகிறது, அதில் அவருடைய மீட்பு விளங்குகிறது. ஆமென். போ, இனி பாவம் செய்யாதே. சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள், ஆண்டவரே, எலியா செய்தது போல இந்த ஜனங்களுக்கு செய்து விடலாமா என்று கேட்கிறார்கள். நீங்கள் என்ன ஆவியுடையவர்களா இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அவர் பலியாக வந்தார், அவர் பலியாக வந்தார். இயேசு சிலுவையிலே கொலை செய்யப்படவில்லை, அவர் பலியிடப்பட்டார். ஆகையினாலதான் பிலாத்து கையை கழுவினாரு. ஐயா, ரூலர் யா, அவர் சட்டம் எழுதிச்சாருன்னா கொலை செய்யப்படணும். சட்டத்தை எழுதுனா அதுக்கு பேரு கொலை. இப்போ நான் கையை கழுவுறேன், இவனுடைய இரத்த பழி எங்கள் மீது சுமரட்டும் என்று ஆசாரியர்களும் மூப்பர்களும் சொல்லுகிறார்கள். அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் கொலை செய்யப்படவில்லை, பலியிடப்பட்டார். அவர் கொலை செய்யப்படவில்லை, பலியிடப்பட்டார். உங்களுக்காக எனக்காக அவர் பலியிடப்பட்டார். அவருடைய இரத்தத்தின் மேன்மை பெரியது. 2 நாளாகவும் 7வது அதிகாரத்தில் சாலமோனுடைய தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்யும் பொழுது லட்சக்கணக்கான காளைகளையும் லட்சக்கணக்கான ஆடுகளையும் சாலமோன் கர்த்தருக்கு பலியிடுகிறார். எதற்கு அடையாளம்? சாலமோன் பெரிய ஐஸ்வர்யவான், அதனால் அவனாலே லட்சக்கணக்கான காளைகளையும் ஆடுகளையும் பலியிட முடியும். தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் பலனை காட்டுகிறதற்காக, தன்னுடைய பண பலத்தை காட்டுகிறதற்காக சாலமோன் பலியிட்டான் என்று எண்ணுகிறோமா? இல்லை. இத்தனை இரத்தம் சிந்தப்பட்டாலும் அது இயேசுவின் இரத்தத்திற்கு ஈடாகாது, அது இயேசுவின் இரத்தத்தின் வல்லமைக்கு ஈடாகாது என்கிறதை காண்பிக்கிறதற்காக. நீங்கள் நானும் பிசாசை ஜெயித்த இரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம். ஈடு இணையற்ற இரத்தம். ஆமென். உன்னத இரத்தம். uncomparable power. There is uncomparable power in the blood of Jesus. There is uncomparable power of atoning. அவருடைய இரத்தத்தில் அந்த மீட்கிற வல்லமை உன்னதமானது. அதை ஏதோடும் ஒப்பிட முடியாது, அதை ஏதோடும் ஒப்பிட முடியாது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு விசுவாசம் வேணும். அவருடைய இரத்தத்தால் நான் கழுவப்பட்டிருக்கிறேங்கிற விசுவாசம், அவருடைய இரத்தத்தால் நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேங்கிற விசுவாசம். வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் சேரணுமா? விசுவாசத்தின் பூரண நிச்சயம். ஆமென். என்ன நிச்சயம்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பூரண நிச்சயம். அரகுர நிச்சயம் இல்லை. பக்கத்தில் அதே பார்த்து சொல்லுங்க, அரகுர நிச்சயம் இல்லை, பூரண நிச்சயத்தோட சேர்றோம். ஏனென்றால் அவருடைய இரத்தத்தாலே நீங்களும் நானும் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய இரத்தம் உங்கள் மீதும் என் மீதும் தெளிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய இருதயத்தை கர்த்தர் கழுவி இருக்கிறார், சுத்திகரித்திருக்கிறார்.
நமக்காக சிந்தப்பட்ட இரத்தம் நம்முடைய இருதயத்தை. இன்னைக்கு பிசாசு நிறைய நேரத்தில் களையை விதைக்கிறது எங்கே தெரியுமா விதைக்கிறான்? இருதயத்தில் விதைக்கிறான். பிசாசு அநேக நேரத்தில் உங்களுடைய என்னுடைய இருதயத்திலும் களையை விதைக்கிறான். எதுக்காக விதைக்கிறான்? இந்த களை வளர்ந்துச்சுன்னா விதைக்கப்பட்ட விதை வார்த்தை என்ன செய்யாது? வளராது. வார்த்தையை வளர விடக்கூடாதுன்னு அநேக நேரத்தில் உணர்வின் அடிப்படையில் நாம் ஆண்டவரிடத்தில் சேருகிறவர்களாக இருக்கிறோம். எமோஷ்னலி ட்ரிவனாக இருக்கிறோம். இல்லைங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே உணர்வை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் அல்ல. சில நேரத்தில் நம்ம நினைப்போம், ஆண்டவர் என் கூட இல்லையோ, எனக்கு என்னமோ அப்படி ஃபீல் ஆகுது. எப்படி? கொஞ்சம் சொல்லுங்க, எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது? அட சொல்லுங்க, உங்கள்கிட்ட தான் பேச வந்திருக்கேன். ஆண்டவர் என் கூட இல்லையோன்னு ஃபீல் ஆகுது. வார்த்தை என்ன சொல்லுது? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. வார்த்தை உண்மையா? உங்க ஃபீலிங் உண்மையா? வார்த்தை உண்மை. வார்த்தை உண்மை. உணர்வுகளின் அடிப்படையில் நீங்களும் நானும் தேவனை தேட முடியாது. ஒரு நேரம் ஆண்டவர் கூட இருக்கிறது போல உணர்வோம், ஒரு நேரம் ஆண்டவர் கூட இல்லையோ அப்படிங்கிறது போல உணர்வோம். அதுக்காக ஆண்டவர் கூட இருக்கிற போல உணர்ற நேரத்தில் அந்த உணர்வை வைத்தும் விசுவாசத்தை அது மேல வைக்க முடியாது. கூட இல்லையோங்கிற உணர்றதை வச்சும் விசுவாசத்தை எங்க வைக்க முடியாது? கூட இல்லையோங்கிற உணர்வு மேலே வைக்க முடியாது. விசுவாசத்தை ஒரே ஒரு காரியத்து மேல தான் வைக்க முடியும், கர்த்தருடைய வார்த்தை மேல தான் வைக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய விசுவாசம் உங்களுக்கு அற்புதத்தை செய்யாதுங்க. நீங்க விசுவாசிக்கிறவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். உங்களுடைய விசுவாசம், இப்ப இயேசு எபிரேயரை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. யார் மீது விசுவாசத்தை வைத்தான்? இயேசுவின் மீது விசுவாசத்தை வைத்தான். அதனாலதான் அதுக்கப்புறம் அதுவரை எவிரு இயேசுவை வீட்டுக்கு வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருந்தாரு. இப்ப பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இருன்னு சொன்ன உடனே எவிரு 2 ஸ்டெப் பின்னாடி போயிட்டாரு. இப்ப இயேசு எவரோட வீட்டுக்குள்ள போறாரு. ஹல்லேலூயா. இயேசு எவரோட வீட்டுக்குள்ள முதல்ல போனாருங்கிற அடையாளம் என்ன? ஏன்னா எல்லாரையும் வெளியே விரட்டும் போது, ஆண்டவரே வேண்டாம் வேண்டாம், இவங்களெல்லாம் வெளியே அனுப்ப வேண்டாம், இவங்கெல்லாம் என் சொந்தக்காரங்க, என் கூட இருந்தவங்க, இவங்களை வெளியே அனுப்ப வேண்டான்னு சொல்லல. அதுக்கு அடையாளம் என்ன? இப்போ இயேசு முன்னாடி போறாரு, எவரு பின்னாடி வராரு. இது ஃபீலிங் அடிப்படையில் இல்லைங்க, இது உணர்வு அடிப்படையில் இல்லைங்க. அவன் கேட்ட வார்த்தை, அவரால் உரைக்கப்பட்ட வார்த்தை, அவனுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்ட வார்த்தை. இயேசுவின் இரத்தத்தால நீங்களும் நானும் கழுவப்பட்டிருக்கிறோம். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும். என்ன தெளிக்கப்பட்ட இருதயம்? அவருடைய இரத்தம் தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும். துர்மனசாட்சி நீங்க, துர்மனசாட்சி நீங்க. இன்றைக்கு நம்முடைய உணர்வுகள், நம்முடைய மனசாட்சி என்ன சொல்லுகிறதோ அதெல்லாம் இல்லைங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன் சார்பில் நிற்கிற ஒரு கூட்டமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதனால தான் சொல்லுகிறார், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் அவருடைய சமூகத்தில் நீங்கள் நானும் வந்து சேர வேண்டும். ஆமென், ஆமென். மாத்திரமல்லங்க, அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினால உங்களையும் என்னையும் மீட்டு நித்திய மீட்பை கட்டளையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே எபிரேயர் நிருபம் 9வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தர மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. ஒரே தர மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் அவர் பிரவேசித்து நித்திய மீட்பை உங்களுக்கும் எனக்கும் அவர் உண்டு பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிற ரட்சிப்பு நித்தியமானது. அவருடைய இரத்தத்தினால நீங்களும் நானும் கழுவப்பட்டது உண்மை, அது நித்தியமானது. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால வெளுத்து தேய்ந்தவர்கள், அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட நீங்களும் நானும் அந்த நித்திய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம், அந்த நித்திய மீட்பை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒன்று,
அவரால் கழுவப்பட்டிருக்கிறோங்கிற விசுவாசத்தை கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். எல்லா நேரமும் அவரால் நான் கழுவப்பட்டிருக்கிறேங்கிற உணர்வோடு நீங்களும் நானும் கடந்து செல்ல வேண்டும். அவரால் கழுவப்பட்டிருக்கிறேங்கிற சிந்தையோடு நீங்களும் நான் இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு சவாலே என்னன்னா, புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி வேண்டும். எண்ணிக்கொள்ளுங்கள். ரோமர்கள் நிருபம் 6வது அதிகாரம் 11வது வசனத்திற்கு நேரே நம்முடைய வேதத்தை திருப்பலாம். ஒருவர் வாசிக்கலாம். ரோமர்கள் நிருபம் 6வது அதிகாரம் 11வது வசனம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். எண்ணிக்கொள்ளுங்கள். இந்த எண்ணம் எங்க உருவாகிறது? நம்முடைய இருதயத்தில் உண்டாகிறது. ஆண்டவர் நம்மை கழுவி சுத்திகரித்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார், நீதிமானாக்கி இருக்கிறார். எல்லாம் உண்மைதான். ஆனால் ஏன் இந்த எண்ணம் இருக்க மாட்டேங்குது எல்லா நேரமும்? அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக எழுதுகிறார். தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாயும் எண்ணிக்கொள்ளுங்கள். சபையே, இன்றைக்கு நீங்களும் நானும் அவருக்குள் பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொள்ள வேண்டும். அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறவர்களாக எண்ணிக்கொள்ள வேண்டும். உங்களுக்கும் எனக்கும் புதிதாய் பிறக்கப்பட்ட, புதிதாய் சிருஷ்டிக்கப்பட்ட, புதிய சிருஷ்டியாய் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு புதிய எண்ணத்தை கட்டளையிட்டிருக்கிறார். ஒரு புதிய எண்ணத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுதான், நான் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன். முன்னே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவனாய் இருந்த என்னை அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு என்னை உயிர்ப்பித்திருக்கிறார். ஆமென், ஆமென். அவருடைய இரத்தத்தினால நான் அவரிடத்தில் சமீபத்தில் வந்திருக்கிறேன். அவரோடு கிட்டி சேர்ந்திருக்கிறேன். அவரோடு கூட நான் வந்திருக்கிறேன். மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசிக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவரோடு நெருங்கி சேருகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற கூட்டமாக இருக்கிறோம். ஆமென். இயேசுவினுடைய இரத்தத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது நாம் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். ரோமர் எழுதின நிருபம் 5வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்திற்கு நேரே நாம் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். ரோமர் எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 9வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிற கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிற கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. முதலாவது, இயேசுவினுடைய இரத்தத்தினாலே, இயேசுவினுடைய இரத்தம் சிந்தப்பட்டதினாலே, இயேசுவினுடைய அந்த வல்லமையுள்ள இரத்தத்தினாலே முதலாவது உங்களுக்கும் எனக்கும் கிடைத்த ஒரு ஆசீர்வாதம், நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை. கர்த்தர் உங்களை என்னையும் மன்னித்து நீதிமானாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால், நீதிமான்கள் ஆனபடியால் என்று எழுதவில்லை, நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால். அப்படியானால் நீதிமான் ஆனேன் என்றால் நான் என்னுடைய கிரியையினாலே, நான் ஏதோ உன்னை செய்ததினாலே நான் நீதிமானாக இருக்கிறேன் என்று அர்த்தம். ஆனா இங்க ஆண்டவர் தெளிவா எழுதியிருக்கிறார், விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டபடியால். நான் 4 வருஷம் இன்ஜினியரிங் படித்தேன். 4 வருஷம் என்ன படித்தேன்? இன்ஜினியரிங் படித்தேன். கொரோனாக்கு முன்னாடி படித்து முடிச்சிட்டேன். ஏன்னா எங்கள் பேட்ச் வந்து கொரோனாக்கு முன்னாடி நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்? படித்து முடிச்சிட்டோம். அதனால நான் சொல்லலாம் ரொம்ப தைரியமாக, நான் இன்ஜினியர் ஆனேன்னு சொல்லலாம். ஆனால் சிலர் என்ன சொல்ல முடியாது, நான் இன்ஜினியர் ஆக்கப்பட்டேன்னு தான் சொல்லணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும்
ஒரு தகுதி நமக்கு இருக்குது. நீங்களும் நானும் பெருமை பாராட்டுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் பரிசுத்தமா வாழ்றேன், நான் நீதிமானா இருக்கிறேன், நான் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்றேன் இல்லைங்க. அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னில் இருந்த கிருபையே என்னை அப்படி செய்ய வைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமென், ஆமென். அப்போ நீங்களும் நானும் விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆகவில்லை, ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்களும் நானும் கொரோனா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுங்க. ஹல்லேலூயா. அட பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க கொரோனால பாஸ் பண்ணுவோங்க. ஹல்லேலூயா. ஒருத்தர் எனக்காக கிராஸ்ல, கொரோனால இல்லைங்க, கிராஸ்ல ஜீவனை கொடுத்ததுனால, கிராஸ்ல அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதுனால, நான் விசுவாசத்தினால, just like that. நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளுகிற ரட்சிப்பு வந்து ஈஸி தாங்க. ஆனா அதுக்காக செலுத்தப்பட்ட விளக்கரையும் ஈஸி கிடையாது. ரட்சிப்பை நீங்கள் எளிதாய் சுதந்திரிக்க முடியும். கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை தேவனிடத்திலிருந்து வருது, விசுவாசம் என்னிடத்திலிருந்து போகிறது. இந்த கிருபையும் விசுவாசமும் கனெக்ட் ஆகும்போது அங்க ரட்சிப்பு நடக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியும் வாயினால அறிக்கை பண்ணும் பொழுது நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால அறிக்கை பண்ணப்படும். இந்த ரட்சிப்பு, இந்த ப்ராசஸ், ஆண்டவர் எனக்காக மரித்தார், உயிர் தெழுந்தார், அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார், அவர் எனக்குள்ளே வாசம் பண்ண விருப்பமாய் இருக்கிறார், அவர் எனக்குள்ளே வருகிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாருங்கிறத விசுவாசித்தால் நீங்களும் நான் ரட்சிக்கப்படுவோம். ஆனா இந்த ரட்சிப்புக்காக ஒருவர் செலுத்தின விளக்கரையும் பெரிதானது. கிருபாதார பலியாக பலியிடப்பட்டார், கிருபாதார பலியாக பலியிடப்பட்டார். கிருபாதார பலினா என்னங்க? வாங்க ஒரு 3 பேர் வாங்க, 3 பேர் அப்படி, நீங்க 3 பேர் வாங்க, யாராவது ஒரு 3 பேர் கம், சும்மா வாங்க. ஓகே, வெரி குட். இப்போ இவர் தான் கட்டையா இருக்கிறார், என்ன? நீங்க இந்த சைடு இல்லைங்க, நீங்க இங்கே இல்லைங்க. ஓகே, வெரி குட். இப்போ ஒரு இமேஜினேஷன், சரியா, ஒரு கற்பனை. இதுதான் பிதாவாகிய தேவன் வச்சுக்கோங்க, சரியா? ஓகே, இங்கே தான் நம்ம இருக்கிறோம். இங்கே கூட இன்னொரு 4-5 பேர் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. முழு உலகம் இது அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து. இங்கே உலகத்தின் மீது தேவனுடைய இயல்பு என்னன்னா, அவர் நீதி உள்ளவர். தேவனுடைய இயல்பு நீதி உள்ளவர். பாவம் செஞ்சா அதுக்கு தண்டனை உண்டு, பாவம் செய்தால் அதற்கு தண்டனை உண்டு. அது அவருடைய இயல்பு, அது நிச்சயம் தண்டனை உண்டு. இப்போ உலகம் அவரை சேவிக்காமல், அவரை விசுவாசிக்காமல், அவரை நம்பாமல், அவரோடு கூட இருக்காமல் இருந்ததினாலே, இந்த உலகம் பாவத்தில் விழுந்ததினாலே, ஆதாமின் நிமித்தமாய் பாவத்தில் விழுந்ததினால, இப்ப இந்த உலகத்தின் மேல தேவ கோபாக்கினை செலுத்தப்படுகிறதற்கு இந்த உலகம் 100% தகுதி உள்ளது. ஆமாவா இல்லையா? உலக மனிதர்களும் மனுக்குலமும் தேவ கோபாக்கினை செலுத்தப்படுகிறதற்கு 100% தகுதி உள்ளவர்கள். அடுத்தது அப்படியே குமாரனாகிய கிறிஸ்து. இங்க பிதாவாகிய தேவன் இங்க பார்த்தாருன்னா, இங்க கோபம் இருக்காது, ஒரே கிருபையா இருக்கும், ஒரே அன்பா இருக்கும். ஆனா கொஞ்சம் இந்த பக்கம் பார்த்தாருன்னா என்னதான் வரும்? ஆண்டவருக்கு ஒரே கோபமா வரும். நம்ம பாஷையில் சொல்ல வெப்ராளமா வரும். எப்படி வரும்? வெப்ராளமா வரும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சிலுவையில் என்ன நடந்ததுன்னா, இவர் மீது இருந்த கிருபை உலகத்தின் மீது வைக்கப்பட்டது, உலகத்தின் மீது இருந்த இந்த கோபாக்கினை குமாரன் மீது வைக்கப்பட்டது. ஆகையினாலதான் இவர் கிருபாதார பலியாக, கிருபையை தாரவாத்து கொடுக்கும், கிருபையை இலவசமாய் கொடுக்கும் பலியாக அவர் பலியிடப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இவர் பலியிடப்பட்டதுனால இங்க இருந்த கோபாக்கினையில இருக்க வேண்டிய இந்த ஜனங்கள் இவருக்குள் வந்து விட்டார்கள்.
குமாரனுக்குள் வந்து விட்டார்கள். அவர் கைவிடப்பட்ட கோபாக்கினை செலுத்தப்பட்ட அந்த நேரத்துல தான் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், அதுவரை தேவனை என் பிதா, என் தகப்பன் என் பிதா, பரலோகத்தில் இருக்கிற பிதா, அப்பா அப்பா, ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா போட்டிருக்கோம் மை ஃபாதர்னு பேசினவர் இப்போ ஓ லார்ட். எதற்காக இந்த பிரிவினை? நீங்களும் நானும் அவரை அப்பா என்று அழைக்கிறதற்காக, நீங்களும் நானும் பிள்ளை என்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறதற்காக, நீங்களும் நானும் சுவிகார புத்திரராகும்படி முன் குறிக்கப்பட்டதினாலே இப்போ குமாரன் மீது கோபாக்கினையை செலுத்துகிறார். தேங்க்யூ. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, நீங்க செய்யாத தப்ப யாரோ ஒருத்தர் உங்க மேல கேள்வி கேட்டா, அதுக்கு திட்டினா இல்ல, இதை செஞ்சிட்டீங்களோ, நீங்க தான் செஞ்சீங்களோன்னு கேள்வி கேட்டாலே நமக்குள்ள எவ்வளவு கோபம் வருது. அப்போ குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள் உலகத்தின் மொத்த பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா, இந்த உலகத்தினுடைய அத்தனை பாவங்கள் சாபங்கள் நமக்காக திறப்புல நிக்கிற ஒரே ஆள் யார் தெரியுமாதாங்க? இயேசு மட்டும்தான். நீங்களும் நான் இன்னைக்கு சில நேரம் தேசத்துக்காக திறப்புல நிக்கிறோம்ல, நம்ம பலன் இல்லைங்க, உள்ள இருக்கிறார்ல அவரு திறப்புல நிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. 10 பேரோட பல்லு வலி வந்தாலே நம்மளால தாங்க முடியாது. 10 பேரோட பல்லு வலி சேர்த்து இங்க வச்சா நம்மளால தாங்க முடியுமா? அத்தனை பேருடைய நோய்களையும் சுமந்து தீர்த்து முடித்தார். அத்தனை பேருடைய பலவீனங்களையும் சுமந்து தீர்த்து முடித்தார். அத்தனை பேருடைய சாபத்தையும் சுமந்து தீர்த்து முடித்தார். அத்தனை பேருடைய பாவத்தையும் சுமந்து தீர்த்து முடித்தார். ஓ, இருள் அவரை மூடினது, கார் இருளில் தொங்கினார். எதற்கு அடையாளம்? இருள் அவரை மூடினது. நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டிருக்கிற ரட்சிப்பு சாதாரணதல்ல. ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் நானும் எளிதாய் ஏதோ ஒரு அற்புதத்தை பெற்றதினாலே, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் விசுவாசித்ததினாலே எளிதாய் சபைக்குள்ளே வந்திருக்கலாம். ஆனா பேக்ரவுண்ட்ல ஒரு வேலை நடந்துச்சுங்க. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும்னு கேட்கிறாரு. ஆனா நீங்கள ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும். என் சித்தம் இல்லப்பா, உம்முடைய சித்தம். இதனால நம்ம சில நேரம் என்ன நினைச்சிடறோம் தெரியுமா? பிதா குமாரனை கம்பல் பண்ணி அனுப்பினாருன்னு. இல்லைங்க, எபிரேயர்கள் நிருபத்தில் சொல்லுகிறது, புத்தக சுருளில் எழுதி இருக்கிறதே, நான் போகிறேன். சில நேரம் நம்ம நினைச்சிடறோம் the father compelled his son, பிதா குமாரனை கம்பல் பண்ணாரு அப்படின்னு. இல்ல, குமாரன் வாலண்டியரா வந்தாருங்க. புத்தக சுருளில் எழுதி இருக்கிறதே, நான் போகிறேன். காரணம் என்ன தெரியுமா? அவர் உங்கள் மீதும் என் மீதும் வைத்த அன்பு பெரியது. அவர் உங்கள் மீதும் என் மீதும் வைத்த அன்பு அளவற்றது. கிருபாதார பலியாக அவர் பலியிடப்பட்டார். இரண்டாவது, நமக்கு இந்த சிலுவையில கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னவென்றால், அதே வேதத்துல அதே 5வது அதிகாரம், ரோமர் எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. முதலாவது அவருடைய இரத்தத்தினால நீதிமான்கள் ஆக்கப்படுறோம். சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, நீதிமானாக்கப்படுறோம். எப்படி? விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். ஆக்கப்பட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். இரண்டாவது, அந்த அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே.
இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனத்தில் நம்ம ஏற்கனவே வாசித்தோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன்கிறார். அப்போ அர்த்தம் என்னவென்றால், நான் இந்த உலகத்திற்கு ஜீவனை கொடுக்க வந்தேன். இங்க வார்த்தை எப்படி இருக்கிறது? ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக, அது என்ன டென்ஸ்ல இருக்கு? ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு. என்ன டென்ஸ்? எதிர்காலத்துல வர்ற நடக்கிற ஒரு சென்டென்ஸா இருக்குது, எதிர்காலத்துல நடக்கிற. ஆனா இப்போ சிலுவையில இயேசு முடிந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஆமாவா இல்லையா? எங்க பக்கத்துல கேளுங்க, ஆமாவா இல்லையான்னு. நீங்களாம் மண்டையாட்டுற பார்த்தா எனக்கே டவுட்டா இருக்கு. இயேசு சொன்னாரா இல்லையா? சிலுவையில ஏசப்பா முடிந்ததுன்னு சொன்னாங்களா? அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? நான் வந்த நோக்கம் இந்த யோவான் 10:10 நிறைவேறிட்டு, நான் அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னது. அவர் சிலுவையில முடிந்தது என்று சொல்லும் பொழுது அந்த ஜீவன் செலுத்தப்பட்டாயிற்று, அந்த ஜீவன் கொடுக்கப்பட்டாயிற்று. ஹல்லேலூயா. முடிந்தது என்ற வார்த்தைக்கு பதம் என்னவென்றால், எபிரேய கிரேக்க பதம் என்னவென்றால் டெட்டலஸ்டாய். டெட்டலஸ்டாய் என்றால் ரோமர்களுடைய சிறைச்சாலையிலே ஒரு கைதி விடுதலையாக்கப்பட்ட அனுப்பும் போது ஒரு சீல் அடிப்பாங்களாம் ஒரு டாக்குமெண்ட்ல. டெட்டலஸ்டாய் அப்படின்னா இவன் செலுத்த வேண்டியது செலுத்தப்பட்டாயிற்று, இவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனை கொடுக்கப்பட்டாயிற்று. he is set free என்ற அர்த்தம். அதே வார்த்தை தான் அங்க இருக்குது. இப்போ அர்த்தம் என்னன்னா, முடிந்தது, நான் கொடுக்க வேண்டிய ஜீவனை இவர்களுக்கு கொடுத்து விட்டேன், கொடுக்க வேண்டிய பாவம் மன்னிப்பை நான் இவர்களுக்கு கொடுத்து விட்டேன், கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டேன், கொடுக்க வேண்டிய சுகத்தை கொடுத்து விட்டேன், எல்லாவற்றிற்கும் பலியாக நான் என்னையே கொடுத்து விட்டேன், செலுத்தி விட்டேன் என்ற அர்த்தம். கிரயம் செலுத்தப்பட்டாயிற்று, கடன் நிவிர்த்தியாக்கப்பட்டாயிற்று, பாவம் நிவிர்த்தியாக்கப்பட்டாயிற்று, அதுதான் அர்த்தம். அப்போ முடிந்தது. அப்ப என்ன? ரோமர்ல இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் இருக்கு. எங்க அங்க முடிஞ்சிட்டுன்னு இருக்கு, இங்க இனிமேதான் நடக்க போகுதுன்னு இருக்கு. ஆமாவா இல்லையா? எங்க ஆமாவா இல்லையாங்க? சரி, ஓகே. நான் கொஞ்சம் நீங்க கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணாதான் நானும் கொஞ்சம் நல்லா என்ன செய்ய முடியும், பேச முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் இருக்குது. ரோமர் 1வது அதிகாரத்திலிருந்து ரோமர் 5வது அதிகாரம் வரை ரட்சிக்கப்பட போகிற மனிதனை குறித்து இருக்கும். 6வது அதிகாரத்துல ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் இருக்கும். 7வது அதிகாரத்துல திரும்ப பாவ மனுஷனை குறித்து இருக்கும். 8வது அதிகாரத்திலிருந்து திரும்ப ரட்சிக்கப்பட்ட மனிதனை குறித்து எழுதியிருப்பார் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆகையினாலதான் இங்க 5வது அதிகாரத்தில் எப்படி எழுதியிருக்கிறாரு? ஜீவனை அடைந்து ஆளுவார்கள், ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். அப்போ ஆண்டவர் இப்போ உங்களுக்கு எனக்கும் 2வது ஆசீர்வாதத்தை எதை கொடுத்திருக்கிறார் என்றால், முதலால் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம், 2வது அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டதினாலே நீங்களும் நானும் அவருடைய ஜீவனை பெற்றிருக்கிறோம். லேவியராகமம் 17வது அதிகாரம் 1வது வசனத்துல வாசித்தோம் இல்லையா? இந்த மாம்சத்தின் உயிர் எங்கே இருக்கிறது? இரத்தத்தில் இருக்கிறது. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. இப்போ இந்த ஜீவன், ஜீவன் என்றால் என்ன? கிரேக்க பதத்துல இந்த ஜீவன் என்ற வார்த்தை ஜோயே என்று அழைக்கப்படுகிறது. ஜோயே, ஜோயே என்றால் தேவனுடைய ஜீவன் என்ற அர்த்தம். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. யாருடைய ஜீவன்? தேவனுடைய ஜீவன் என்று சொல்லி அர்த்தம். தேவனுடைய ஜீவன். வேதாகமத்திலே 3 விதமான ஜீவன்களை நாம் பார்க்கலாம். 3 விதமான ஜீவன். முதலாவது தேவனுடைய ஜீவன் சோயே, 2வது சூச்சே கேரக்டர் லைஃப். முதல்ல தேவனுடைய ஜீவன், 2வது கேரக்டர் பிஹேவியரல் லைஃப், மூன்றாவது பயோஸ் இரத்தத்துல ஓடுற உயிர். எதுல போற உயிர்? இரத்தத்துல. பிசிக்கல் லைஃப். இப்போ ஃபர்ஸ்ட் காட் கைண்ட் லைஃப், அடுத்தது பிஹேவியரல் லைஃப், அதுக்கு அடுத்தது என்ன லைஃப் சொல்லுங்க? பயாலஜிக்கல் லைஃப். பயாலஜிக்கல் லைஃப். சரியா? ஓகே. ஆனா
ஆங்கில வேதாகமத்தில் வாசிக்கும் போதும் எல்லாத்துக்கும் லைஃப்னு தான் ஒரே வார்த்தையில் இருக்கும். தமிழ் வேதாகமத்தில் பார்க்கும்போதும் ஜீவன் தான் இருக்கும். இப்போ இளையகுமாரனுடைய சம்பவத்தில் அவன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி அப்படின்னா அர்த்தம் என்னன்னா அது கேரக்டர் லைஃப். அது என்ன லைஃப்? கேரக்டர் லைஃப். நல்ல சுகமாக ஹெல்த்தியாக வாழ்றாங்கன்னா அது என்ன லைஃப்? பயாலஜிக்கல் லைஃப். அங்கே பயாலஜிக்கல் லைஃப். இப்போ ஆண்டவர் முதலாவது ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டிக்கும் பொழுது அவர்களை யாருடைய சாயலில், ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்களை தேவ சாயலாகவே என்ன செய்கிறார்? சிருஷ்டித்தார். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. பின்பு தேவன் போட்டு ஒரு கோலன் இருக்கா, நமது சாயலின்படியும் நமது. யார்கிட்ட ஆண்டவர் பேசுறாங்க? தேவன் யாரிடம் பேசுகிறார்? திரித்துவம் தேவர்கள் அவர்களுக்குள்ளே பேசுகிறார்கள். பிதா, குமாரன், பரிசுத்தாவியார். நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனுஷன் என்ன செய்ய போறோம்? உண்டாக்க போறோம். இப்போ இந்த உண்டாக்கப்பட்ட மனிதனிடத்திலே அவர் அதே ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் 7வது வசனம், தேவனாகிய கர்த்தர் பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். அவன் இப்பதான் அந்த லைஃப் என்ன செய்து? யார் ஊதின லைஃப்? யார் ஊதின லைஃப்? தேவன் கொடுத்த வாழ்க்கை. அப்போ காட் கைண்ட் லைஃப். ஆதாமுக்குள்ளே அவன் தேவ சாயல்ல உண்டாக்கப்பட்டபடினாலே, தேவனுடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டபடினாலே அவனுக்குள் தேவனுடைய ஜீவன் இருந்தது. ஆகையினால்தான் அவன் ஆளுகிறவனாக இருந்தான். ஆண்டவருடைய மிகப்பெரிய ஒரு இயல்பு என்னன்னா அவர் ஆளுகிறவர். தேவன் எதற்கும் அடிமைப்பட்டவர் அல்ல, அவர் ஆளுகிறவர். அதனாலதான் அதே ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனத்துல சகல பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஏன் ஆளுகை வந்தது? ஏன்னா அதுக்கு முந்தின வசனத்துல போட்டிருக்கு, அவன் யாருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டான்? தேவனுடைய சாயலில். தேவனுடைய சாயல் எப்படி இவனுக்குள் வந்தது? தேவனுடைய ஜீவன் உள்ளே இருந்ததுனால தேவனுடைய சாயல் வந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இங்கே நானோ ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை, அந்த வசனத்திலே நீங்க கிரீக் இன்டர்லீனியர் அதுல பாத்தீங்கன்னா அது தேவனுடைய ஜீவனாயிருக்கிறது. தேவனுடைய ஜீவன், தன்னுடைய ஜீவனை அவர் கொடுக்க வந்தார். காட் கைண்ட் லைஃப். காட் கைண்ட் லைஃப். ஆதாம் பாவம் செய்த போது எந்த சாயல், எந்த தேவ சாயலை இழந்தானோ அதே தேவ சாயலை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சிலுவையில மீட்டு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தான் கொலோசியர் 3வது அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கிறோம். வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 10வது வசனம், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருக்கிறீர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பா என்றால் தேவனுடைய சாயலை நீங்களும் நானும் தரித்து கொண்டிருக்கிறோம். புதிய சிருஷ்டிகளா இருக்கிற, அவருடைய இரத்தத்தால கழுவப்பட்ட, சபையில நீதிமான்களா இருக்கிற, பரிசுத்தவான்களா இருக்கிற நீங்களும் நானும் அவருடைய சாயலை தரித்து கொண்டவர்களா இருக்கிறோம். இப்போ இந்த சாயல் வரணும்னா என்ன வரணும்? ஜீவன் கொடுக்கப்பட வேண்டும். என்ன கொடுக்கப்படணும்? ஏன்னா அங்க ஜீவ சுவாசத்தை ஊதுறனாலதான் அவன் ஜீவ ஆத்துமானான். அவன் தேவனுடைய சாயலும் தேவனுடைய ரூபத்திலும் உண்டாக்கப்பட்டான். தேவனுடைய இயல்புல உருவாக்கப்படுகிறான். இப்போ ஆண்டவர் இவன் பாவம் செய்த உடனே அந்த சாயலையும் ரூபத்தையும் இழந்து விட்டதுனால இப்போ ஆண்டவருக்கு எப்படியாவது மறுபடி தான் உருவாக்கின, தான் நேசித்து உண்டாக்கின, தான் அன்பு செலுத்துவதற்காக உண்டாக்கின இந்த மனு குலத்துல எதை கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா ஜீவனை திரும்ப கொடுத்து இந்த சாயல் என்ன செய்யணும்? கொடுத்துடணும். இன்னொரு ரகசியத்தை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது இந்த தேவனுடைய ஜீவன் அவன் வாழ்க்கையிலிருந்து எடுபட்டதோ அப்பவே அடுத்த 2 ஜீவனும் அடி வாங்கிருச்சு. பிஹேவியரல் லைஃபும் என்ன செஞ்சிருச்சு?
அடி வாங்கிருச்சு. பயாலஜிக்கல் லைஃப் என்ன செஞ்சிருச்சு? கொலை வந்துச்சா? அடுத்த அதிகாரத்தில் என்ன வந்துருச்சு? 3ஆம் அதிகாரத்தில் ஜீவன் எடுபட்டுச்சு. அதுக்கப்புறம் கொலை வந்துச்சு. அதுக்கப்புறம் வியாதி வருது. ஸோ பிஹேவியரல் லைஃபுக்கும் பயாலஜிக்கல் லைஃபும் நீங்களும் நானும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல கனி உள்ள வாழ்க்கையை வாழ்கிறதற்கும் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில நல்ல ஆசீர்வாதத்தோட வாழ்கிறதற்கும் நல்ல செழிப்பாய் வாழ்கிறதற்கும் உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய ஜீவன் அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சிலுவையில நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டிருக்கிற ஆசீர்வாதம் அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட சந்ததியா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் வெறும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மை முழுமையாக ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலதான் ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆளுகிறதற்காக வைத்திருக்கிறார். அடிமைப்பட்ட வாழ்க்கை வாழுகிறதற்காக கர்த்தர் உங்களை என்னையும் அழைக்கவில்லை. பிசாசை ஜெயித்து எழும்புற ஒரு வாழ்க்கை வாழுகிறதற்காக கர்த்தர் சபையை ஏன் வைத்திருக்கிறார்? அதிகாரம் உள்ளதாய் இருக்கிறதுக்காக வைத்திருக்கிறார். தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவா கர்த்தர் உங்களை என்னை இந்த சபையில வச்சிருக்கிறார். ஆமென். வெறும் கர்த்தர் உங்களை இந்த கருமாவிலைக்காக கருங்களுக்காக கர்த்தர் வைக்கல, கர்த்தர் முழு கன்னியாகுமரி மாவட்டத்துக்காக வச்சிருக்கிறார். You are not just for கருங்கல். நீங்க கருங்கலுக்காக இல்லை, நீங்க கன்னியாகுமரிக்காக. ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், நான் எங்கேயோ ஏதோ ஒரு கார்னர்ல ஏதோ ஒரு மூலையில நான் இருக்கிறேன், நான் போய் எப்படிங்க இந்த மாவட்டத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும்? இல்லைங்க, கர்த்தர் உங்க வாயில தாங்க அந்த அதிகாரத்தை வச்சிருக்கிறார். கர்த்தர் உங்க கரத்துல தாங்க அந்த அதிகாரத்தை வச்சிருக்கிறார். உன்னை முத்திரை மோதிரமாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் இன்றைக்கு சபையில உங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய அதிகாரத்தையும் கர்த்தர் இன்றைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம கையில என்ன கர்த்தர் கொடுத்திருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியல. ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார்? அவர் ஏற்கனவே கொடுத்ததெல்லாம் நம்ம ஆண்டவரே தாரும் தாரும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம். இது ஒரு பெரிய பிசாசோட தந்திரம். இது ஒரு பெரிய பிசாசோட தந்திரம். நாம் சத்தியத்தை அறிய விடாதபடிக்கு பிசாசு நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்க. அதே தான் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்துல பவுல் சொல்லுகிறார், பிரகாசமுள்ள மனக்கண்கள் உங்களுக்கு வேணும்னு நான் என்ன செய்கிறேன்? வேண்டிக் கொள்ளுகிறேன். ரட்சிக்கப்பட்டுட்டோம், எஸ். அபிஷேகம் பெற்றுட்டோம், எஸ். ஊழியம் செய்றோம், வேதத்தை தியானிக்கிறோம், பிரசங்கம் பண்றோம். ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண சொன்னா நல்லா பிரசங்கம் பண்ணிடுவோம், எஸ். ஆனா எந்த அளவுக்கு எனக்கு வெளிப்பாடான கண்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? எந்த அளவுக்கு என் கண்கள் வேதத்தில் உள்ள மகத்துவங்களை ரகசியங்களை தியானிக்குது? எந்த அளவுக்கு வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை நான் என்ன செய்கிறேன்? கண்டுபிடிக்கிறேன். இன்னைக்கு பிசாசு அநேக நேரத்தில் குருடாக்கி எப்போ நம்ம அதை ஐடென்டிஃபை பண்றோமோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை நம்ம பார்க்க முடியும். ஏன் சில பகுதியில் நம்ம வாழ்க்கையில் இன்னும் டெலிவரன்ஸை பார்க்க முடியல தெரியுமா? ஏன் இன்னும் சில பகுதியில் நம்ம போராடிட்டு இருக்கோம் தெரியுமா? நம்ம இன்னும் சில ஆண்டவர் வைத்திருக்கிற சில ரகசியங்களை, ஆண்டவர் நமக்கு ஏற்கனவே வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிற சில ரகசியங்களை நாம் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம் இன்னும் அதை விசுவாசிக்கவில்லை. நாம் இன்னும் அதை சுதந்தரிக்கிறதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தவில்லை. கடந்த நாட்களில் நீலகிரி மாவட்டத்திற்கு ஊழியத்துக்கு சென்றிருந்தேன். ஒரு வாலிபர் முகாமில் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். பிரசங்கத்தை முடித்து ஜெப வேலையை நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு வாலிபன் பொல்லாத அசுத்த ஆவியினால அலக்களிக்கப்படுகிறான். அலக்களிக்கப்பட்டு அப்படியே இந்த யோகா சிரசாசனம் பண்ணுவாங்க, அதை மாதிரி அப்படியே ஃபுல் சர்ச்சை சுத்துறான். ஃபுல் சர்ச்சை ரவுண்ட் அடிச்சுட்டு வரான். மற்ற எல்லாரும் அப்படி தள்ளி டிஸ்டர்ப் ஆகுறாங்க. அந்த அளவுக்கு நடக்குது. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் என்ன செய்வது என்று சொல்லி கேட்டேன். ஜெபத்தை நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்ல சொன்னார். நேராக போனேன், தலையில் கை வச்சு, இவன் அவருடைய இரத்தத்தாலே மன்னிக்கப்பட்டவன், பொல்லாத பிசாசே எடு உன் கரத்தை. அவ்வளவுதான், டெலிவரன்ஸ். என்ன பிரச்சனை இப்போ அவனுக்கு இருக்குன்னா, அவன் மன்னிக்கப்பட்டவன் என்பது அவனுக்கு தெரியவில்லை. பிசாசு அவனை பிடித்து வைத்திருந்தான். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நமக்கு பிரச்சனை என்னன்னா, ஆண்டவர் நமக்கு எதை தந்திருக்காருன்னு தெரியல. ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்த ஆசீர்வாதத்தை நாம் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறோம்.
எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாக்கும்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த வாக்குத்தத்தங்களுக்கு நீங்களும் நானும் உடன் பங்காளிகளாய் இருக்கிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 3வது வசனம். அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவருமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தங்களுக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். உடன் பங்காளிகள், ஷேர் ஹோல்டர்ஸ். என்ன ஹோல்டர்ஸ்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஷேர் ஹோல்டர்ஸ். ஆண்டவருடைய பிராமிஸ்ல நீங்க பார்ட்னர்ஸ். அவர் கொடுத்த பிராமிஸ்ல நம்ம பார்ட்னர்ஸா இருக்கிறோங்க. எல்லா வாக்குத்தத்தமும் நமக்கு தான். ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவர் அதை செய்ய போறார்னு அர்த்தம். நிறைய நேரம் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட நாம், ஆண்டவரே பெற்றுக்கொண்டு விட்டேன், ஆண்டவரே இதை நிறைவேற்றும் நிறைவேற்றும் நிறைவேற்றும், எப்போ நிறைவேற்றுவர்னு கேட்டுக்கிட்டே இருக்கோம். நன்றி சொல்ல ஆரம்பிங்க. அவர் சொன்னார்னா செய்யறதுக்காக சொல்லி இருக்கிறாரு. உங்களை நன்றி சொல்ல வைக்கிறதுக்காக, உங்களை துதிக்க வைக்கிறதுக்காக சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் வாக்கு பண்ணுகிற தேவன், அவர் சொன்னதை செய்கிற தேவன். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை எப்படி பார்க்கிறோம்? சில நேரங்கள்ல 5000 ரூபாய் கடன் இருந்தா முழங்கால் போடுறோம். 5000 ரூபாய் தேவைன்னா முழங்கால் போடுறோம். 5 லட்சம் ரூபாய் தேவைன்னா எங்க போறோம்? யாராவது எங்கேயாவது வட்டி கொடுப்பாங்களா? இல்லை ஏதாவது பர்சனல் லோன் கிடைக்குமா? இப்போ இருக்கதே இருக்கு என்னலாமா ஆப்பு, அதில் வேற எதே இல்லாமல் அந்த உங்களுடைய ஷியூரிட்டியா, அந்த அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எதுவுமே இல்லாமலே, ப்ராப்பர்ட்டி எதுவுமே இல்லாமல் என்ன கொடுப்பாங்களாம்? லோன் கொடுப்பாங்களாம். அவர்கள் இஸ்ரவேலின் தேவனை மட்டுப்படுத்தினார்கள். இன்னைக்கு சில நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? ஆண்டவரை மட்டுப்படுத்துறோம். சின்ன காரியம்னா சரி ஆண்டவர் செய்வார், பெரிய காரியம்னா ஆண்டவர் இது செய்வார், ஆனால் கொஞ்சம் லேட்டாக செய்வார். இல்லைங்க, 6 லட்சம் புருஷரை ஒரே தூதனை கொண்டு வெளியே கொண்டு வந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒரே நேரத்தில் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 புருஷர்களுக்கு மட்டும் கொடுத்தார். 5000 புருஷர்கள்னா குறைஞ்சது 15000 லேடிஸாவது இருந்திருப்பாங்க, குறைஞ்சது இன்னொரு 5000 சின்ன பிள்ளைங்களாவது இருந்திருப்பாங்க. மொத்தத்தில் ஒரு 25000 பேர்னே கணக்கு போடலாம். 6 லட்சம் புருஷர்கள்னா ஒரு 20 லட்சம் பேர் என்ன செஞ்சிருப்பாங்க? நிச்சயம் இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட பெரிய தேவனை ஆராதிக்கிறோம். அது மட்டுமா? பாடுறோம், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், நீர் என்னோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வனாந்திரத்துல தான் நடத்தினார் உண்மை. ஆனா வனாந்திரத்துல செழிப்பா நடத்தினார். தண்ணி கேட்டா தண்ணி, காடை கேட்டா காடை. செருப்பு என்ன செய்யல, ட்ரெஸ் என்ன செய்யல. சூப்பர் நேச்சுரல். we are serving a supernatural God. நம்ம இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகளை செய்கிற ஆண்டவரை சேவித்துக் கொண்டிருக்கிறோம் என்கிறதை மறந்து விடாதீர்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்டது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் என்ன தெரியுமாங்க? உங்களையும் என்னையும் கழுவி பரிசுத்தமாக்கியிருக்காரு பாருங்க. இதுவே முதல்ல பெரிய ஒரு சூப்பர் நேச்சுரல். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் நான் அநேக நேரத்தில் யோசிப்பேன், ஆண்டவர் என்னைய போய் ரட்சித்து என்னைய கழுவி இருக்கிறது, இதை விட பெரிய சூப்பர் நேச்சுரல் ஏதாவது இருக்கா? இந்த சூப்பர் நேச்சுரலே செஞ்சுட்டாருன்னா இதுக்கு மேல என்ன சூப்பர் நேச்சுரல் அவர் செய்ய வேண்டியது இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் ரொம்ப அழகா ஆண்டவருக்கு இது தெரியுது. அவர் அனந்த ஞானம் உள்ளவர். அவருடைய ஞானத்துக்கு என்ன செய்ய முடியாது? நாம் அதை கற்பனை பண்ணவே முடியாது. அதே தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 32 இருக்கு. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அவர்கள் இஸ்ரவேலின் தேவனை மட்டுப்படுத்தினார்கள்ங்கிற மாதிரி நம்ம இனிமேல் என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவரை 5000 ரூபா தேவைனாலும் நான் அவர்கிட்ட தான் நிற்பேன், 5 லட்சம் ரூபா தேவைனாலும் நான் அவர் சமூகத்தில் தான் நிற்பேன். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு சில நேரத்துல நாம் நம்முடைய விசுவாசத்தை வளர்க்கணும் சொல்லி மெக்கானிக்கலா ஓடிட்டு இருக்கிறோம். உங்க விசுவாசம் அதை செய்யாது. நிச்சயமா எழுதி தர, உங்க விசுவாசம் எதையும் செய்யாது. ஆனா நீங்க விசுவாசிக்கிறவர் செய்வார். ஹல்லேலூயா. அப்போ அர்த்தம் என்ன? விசுவாசிக்கணும் ஆனா விசுவாசிக்க கூடாது. என்ன ஏதாவது ஒழுங்கா சொல்லு, குழப்பாத அப்படின்னு நினைக்காதீங்க. விசுவாசிக்கணும் ஆனா விசுவாசிக்க கூடாது. எப்படி விசுவாசிக்கணும்? அவரால முடியும்னு விசுவாசிக்கணும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய. சில நேரம் நம்ம சொல்லுவோம், எனக்கு விசுவாசம்லாம் இருக்கு, ஆனா கொஞ்சம் என்ன இருக்கு? பயமும் இருக்கு. இங்க விசுவாசமும் பயமும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. பயமும் விசுவாசமும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை தரவில்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தி தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பிசாசு இந்த தெளிந்த புத்தி இல்லைன்னா என்ன செஞ்சிருவான்? எப்படி ஏமாத்தலாம், எப்படி இவனை வஞ்சிக்கலாம், எப்படி இவர்களை எழும்ப விடாமல் உட்கார வைக்கிறது, எப்படி இவர்களை சிறகடிக்க விடாமல் உயர எழும்ப விடாமல் உட்கார வைக்கிறது. சிலர் இந்த வாக்குத்தத்தை நிறைவேறதுக்கு காத்து இருக்கிற காலம் இருக்கு பாருங்க, அதுதான் பயங்கரமான ஒரு காலமா இருக்கும். அது எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். கடந்த நாட்களில் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு ஊழியத்தை முடிச்சுட்டு வரும்பொழுது ஷார்ட்கட்டாக இருக்குன்னு சொல்லி ஒரு பாதை எடுத்தேன். அது ரொம்ப கரடு முரடாக இருந்துச்சு. சரி பைக்கில் போயிடலான்னா போயிட்டு இருக்க நேரத்தில் ஆக்சிலேட்டர் கேபிள் கட் ஆயிடுச்சு. இப்போ அங்கேருந்து 6 கிலோமீட்டருக்கு எதுவுமே கிடையாது, பக்கத்தில் வண்டியும் கிடையாது. ஷார்ட்கட்டில் போனால் யார் வருவா? ஒழுங்கான ரோட்டில் போயிருந்தாலும் அது ஏதாவது வண்டி வரும், ஏதாவது ஹெல்ப் கேட்கலாம். போனதே நம்ம குறுக்கு வழி, போய் ஊழியத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுனால ஒரு ஷார்ட்கட் எடுத்தேன். கடைசியில் அது என்ன ஆயிடுச்சு? பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா, வண்டி இன்ஜின் ஆன்ல தான் இருக்கும், ஆனால் திருக்குனா வண்டி என்ன செய்யாது? போகாது. இந்த வேதனை இருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வண்டி நம்மளும் என்னெல்லாமோ பண்ணி பார்ப்போம், வண்டி மூவ் ஆகாது. சில நேரம் அந்த காத்து இருக்கிற பீரியட் இப்படி தான் இருக்கும். தரிசனம் இருக்கு, திட்டம் இருக்கு, வாக்கு தத்துவம் இருக்கு, ஆனால் வாழ்க்கை மட்டும் என்ன செய்ய மாட்டேங்கி? போக மாட்டேங்கி. ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் ஏராளம் இருக்கு, தரிசனம் இருக்கு, எக்கச்சக்கம் இருக்கு, வாழ்க்கை என்ன செய்ய மாட்டேங்கி? போக மாட்டேங்கி. ஒழுங்கா கரெக்டான நேரத்தில் அந்த வண்டியை சர்வீஸில் விட்டுருந்தா கேபிள் கட் ஆயிருக்குமா? ஒழுங்கா ஆண்டவர் சமூகத்தில் இருக்க வேண்டிய நேரத்தில், ஆண்டவர் சமூகத்தில் உட்கார வேண்டிய நேரத்தில் ஒழுங்கா உட்கார்ந்துருந்தா, கர்த்தருக்கு காத்திருக்கிற நேரத்தில் கரெக்டாக காத்திருந்தா, நான் எப்போவோ சிறகடிச்சு பறக்க ஆரம்பிச்சிருப்பேனே, நான் எப்போவோ மலை மேலே ஏறி இருப்பேனே, எப்போவோ கழுகு போல ரெக்கைகளை அடித்து பறக்க ஆரம்பிச்சிருப்பேனே. சில நேரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் பிட் ஸ்டாப் வைப்பார். கார் ரேஸ் போகும்போது அந்த ஃபார்முலா 1 ரேஸில் அந்த டயர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அந்த இன்ஜின் ஹீட் டெம்பரேச்சர் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அதுக்கு அந்த காரை என்ன செஞ்சு ஆகணும்? ஒரு இடத்துல ஓரமாக நிறுத்தி தான் ஆகணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில நேரம் ஆண்டவர் கொஞ்சம் நிறுத்தி வைப்பார். அதுக்காக இஸ்ரவேலின் தேவனை என்ன செய்யக்கூடாது? மட்டுப்படுத்தக்கூடாது. அதுக்காக இந்த கார் இந்த ரேஸில் ஓடாது, ஜெயிக்காதுன்னு நினைக்கக்கூடாது. இதுக்கப்புறம் தான் அது பவர்ஃபுல்லாக ஓட போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் மீட்கப்பட்ட சந்ததி, நீங்களும் நானும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. எல்லாத்துக்கும் மேல இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. உங்க பிரச்சனைகளை காட்டிலும், உங்கள் போராட்டங்களை காட்டிலும், உங்கள் அவமானங்களை காட்டிலும், உங்கள் நிந்தனைகளை காட்டிலும், உங்கள் கடன்களை காட்டிலும், ஏன் நீங்க போராடி கொண்டிருக்கிற அந்த பாவ பழக்கத்தை காட்டிலும் கர்த்தர் பெரியவருங்க. அவர் உள்ள இருக்கிறார்னா நிச்சயம் நமக்கு ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுவாராக. நீங்களும் நானும் ஒரு நாளும் தோற்று போகிறதற்காக, அடிமைப்பட்ட வாழ்க்கை வாழுகிறதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, அவரால ஆளுகிறதற்காக கர்த்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதாங்க நடந்துச்சு. புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். வார்த்தையினாலும் செய்கையினாலும். ஆண்டவர் வெறும் வாக்குத்தத்தம் பண்றவர் இல்லைங்க, அதை நிறைவேற்றுகிறவர், அதை நிறைவேற்றி காட்டுகிறவர். அதை நம் மூலமாக அதை அவர் செய்வார். ஹல்லேலூயா. அவர் சொன்னார்னா அதை செய்யறதுக்கு தான் சொல்றார். அவர் சொன்னார்னா அதை செய்யறதுக்கு தான் சொல்றார். இப்போ முதலாவது ஆண்டவர் அவருடைய இரத்தத்தினால கழுவி நீதிமானாக்கி இருக்கிறாரு. ரெண்டாவது என்ன பண்ணி இருக்கிறாரு?
ஜீவனை கொடுத்து ஆள வைத்திருக்கிறார். ஜீவனை கொடுத்து ஆள வைத்திருக்கிறார். நமக்குள்ள இருக்கிற ஜீவன் அவருடைய ஜீவன். நமக்குள்ள இருக்கிற ஜீவன் அவருடைய ஜீவன். The God kind life. குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன் என்று சொல்லி வாசிக்கிறோம். எப்படியெல்லாம் அவருடைய ஜீவன் நமக்கு கிடைக்கிறது? ரட்சிக்கப்பட்டதுனாலே, அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டதுனாலே முதலாவது அவருடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது. இரண்டாவது, மகிமை நம்பிக்கையாய் கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவரே நமக்குள்ள இருக்கிறனால அந்த ஜீவன் நமக்குள்ள இருக்குது. மூன்றாவது, திருவிருந்தில் அவரோடு கூட நமக்கு இருக்கிற ஐக்கியத்தினாலே அந்த ஜீவன் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த ஜீவன் நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த ஜீவன் எதையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் செய்கிறது? இந்த ஜீவன் எனக்கு விடுதலையை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஜீவன் என்னுடைய கேரக்டரை மாற்றுது. என் கேரக்டரை மாற்றுது. என்னுடைய இயல்பை மாற்றுகிறது. இந்த ஜீவன் என்னுடைய எல்லா பரிமாணங்கள்லையும் என்னை தேவனுக்கேற்ற விதத்தில் மாற்றுகிறது. ஏன்னா இந்த ஜீவன் என்னுடைய ஜீவன் அல்ல, அது தேவனுடைய ஜீவனாய் இருக்கிறது. அது தேவனுடைய ஜீவனாய் இருக்கிறது. கொடியானது செடியில நிலைத்தராவிட்டால் அது கனி கொடுக்காது. இந்த ஜீவன் ஒவ்வொரு நாளும் பாஸ் ஆகணும். கொடியில எங்க பாஸ் ஆகணும்? செடியில இருந்து கொடியில பாஸ் ஆகணும். அப்போ இந்த கொடி எதுல நிலைச்சிருக்கணும்? செடியில நிலைச்சிருக்கணும். சில நேரம் அந்த ஜீவனை பெற்றும் அந்த ஜீவனை ஏன் அனுபவிக்க முடியாம இருக்கிறோம் தெரியுமா? முதல்ல ஒரு காரியம், ஜீவன் உள்ள இருக்குங்கிறது தெரியல. ரெண்டாவது, கொடி செடியில நிலைச்சிருக்கல. செடியில நிலைச்சிருக்கல. இந்த ரத்தம் பெரிய பாதுகாப்பை உண்டு பண்ணுகிறது, உண்மைதான். யாத்திராமம் 12வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். சங்கார தூதன் இஸ்ரவேலருடைய வீட்டில், யார் யாருடைய வீட்டில் இந்த ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அங்க மட்டும் என்ன செய்யல? ஒன்றும் செய்யல. மற்றவங்க வீட்டிலலாம் திண்டாட்டம், இவங்க வீட்டில் மட்டும் கொண்டாட்டம். ஏன்னா அடித்து புசிக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? they are celebrating the Passover. பண்டிகையை ஆசரிக்கிறாங்க, பண்டிகையை கொண்டாடுறாங்க. அந்த இரத்தத்தை கண்டு, அவர் அந்த இரத்தத்தை பார்க்கிறதுனால அந்த இரத்தத்தை கண்டு ஒரு பெரிய தெய்வீக பாதுகாப்பை கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? அந்த இரத்தத்தில் ஒரு ஜீவன் இருக்கிறது. அந்த இரத்தத்தில் ஒரு ஜீவன், மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. அந்த இரத்தத்தில் ஒரு ஜீவன் இருக்கிறது.